இந்த சம்மரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் மாங்காய். அதை வச்சு தான் ஒரு மாங்காய் பருப்பு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மாங்காய் சேர்த்துடலாம். அடுத்து தோல் உரித்து வச்சுருக்க 5 பல் சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இதை குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது 4 விசில் வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு சீரகமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு மாங்காய் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் சாம்பார் தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மாங்காய் பருப்பு ரெடி.